மக்கள் மன்றம். ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் வர்சஸ் சீமான் வர்சஸ் விஜய். பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்தாச்சு. தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கு. நம்ம ரொம்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா தலைவர்களும் களத்தில் இருக்கிறாங்க, பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு போகிற இடம் பூரா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார். இந்த திமுக ஆட்சியை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இவங்க இனிமே வரவே கூடாது அப்படின்னு போகிற இடத்துலலாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்கின்றார். இங்கே இருக்கிறது ரெண்டே பேர், ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு போகிற இடத்துலலாம் தாவேகா தலைவர் விஜய் சொல்கிறார். நான் இங்கே ஆட்சியெல்லாம் மாற்ற வரல, அடிப்படையே மாற்ற வரேன் அப்படின்னு போகிற இடத்துலலாம் அண்ணன் சீமான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். எல்லாரும் அவருடைய பாணியில் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார், மக்களை ஈர்ப்பது யார், வெற்றி பாதையில் இந்த பயணத்தில் போய்கொண்டிருப்பது யார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் இந்த அமர்வில் பேச இருக்கின்றோம். முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நெறியால் சகோதரி சொன்னாங்க, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ என்று ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். தமிழக மக்கள் நாங்கள் தமிழ்நாடு விசஸ் திமுக என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அதே போல் முதலமைச்சர் சொன்னார், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு போராடி கொண்டு தான் இருக்கிறது. திமுகவிற்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு வெல்லும். இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் அல்ல. நம்முடைய அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிற திமுகவை தூக்கி எறிவதற்கான தேர்தல் என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அண்ணே, இது விஜய் டைலாக் மாதிரி இருக்கு. இல்லை, விஜய்க்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. நான் ஏதாவது எழுதி பேப்பர் வச்சு படித்து பார்த்துருக்கீங்களா? ஆகையால் இன்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த 50 ஆண்டுகளுக்கான பிரச்சனை. கஞ்சா பரவல், போதைப்பொருள் பரவல், இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள், இவ்வளவு சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எப்படி தமிழகத்தில் இவ்வளவு போதைப் பொருள் பரவல் வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் ஒரு இடத்துல காய்ச்சப்பட்டு மாற்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இந்த கஞ்சா மாஃபியா, ட்ரக் மாஃபியா, கள்ளச்சாராய மாஃபியா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். மரக்காணத்தில் 21 பேர் செத்து போனாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, முதலமைச்சர் மெத்தனம் காட்டிய காரணத்தினால எங்கள் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் இறந்து போனார்கள். இப்படி தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே அடுத்த 50 ஆண்டுகளானாலும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகள். இங்கே இயற்கை வள சுரண்டல், மலைகள், நதிகள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குப்பைகள் எல்லாமே ஒன்று நதிகளில் கொட்டப்படுது, இல்லைன்னா ஏரிகளில் கொட்டப்படுது, இல்லைன்னா குளத்தில் கொட்டப்படுது. அதிமுக ஆட்சி காலம் இருந்தவரை பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் திட்டத்தில் குப்பையை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் எல்லா நகரங்களிலும் எல்லா ஊராட்சிகளிலும் அமைக்கப்பட்டு அந்த குப்பை உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு தரப்பட்டது. இப்படித்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கு பாழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், எத்தனை போலி என்ட்ரிகள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். திமுகவினுடைய ஒன்றிய பொறுப்பில் இருப்பவர்கள் அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளமே வாங்க முடியும். ஆனால் அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பெங்களூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க. ஆனால் கிராமத்தில் ஏரியில் வேலை செய்ததாக பொய்க்கணக்கு காட்டப்பட்டு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிற விஷயம், யாராலையும் மறுக்க முடியாது. கிராமத்தில் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி பிடிங்கிட்டு போயிடுதுன்னு.
மத்திய அரசு என்கிற சாமி கொடுத்தாலும் திமுக என்கிற திருட்டு பூசாரி இங்கு திருடி கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு அஸ்வத்தாமன் அவர்களே. அடுத்ததாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார் என்பதை சொல்ல திரு எஸ் பாலாஜி அவர்களை போட வைக்கும். இப்போ நீங்கள் தலைப்பு பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. இப்போ நான் கூட நினச்சேன் இவங்க முதல்ல இந்த தலைப்பு கொடுத்த பொழுது ஃபெலிக்ஸ் அவர்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குமா? ஏன்னா பிரகாசிப்பது யாருன்னா களத்துக்கு போனால் தானே பிரகாசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். அதில் வேறு அவங்க சொன்ன பெரிய பெரிய அலப்பறைலாம் பெரிய அலப்பறை. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் அறிவிக்கிட்டோம் நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்களை இங்கே விடலை அங்கே விடலைனாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். என்னென்னா தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகின்ற பொழுது ஒரு அதிகாரி தவறு செஞ்சால் கூட அவங்க சொல்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு காவல்துறை அதிகாரி மேலே இருந்ததுன்னா கூட இன்றைக்கு கூட தலைமை செயலாளரையும் மாற்றிட்டாங்க, டிஜிபியும் போட்டாச்சு. அப்போது அதையெல்லாம் முன்னெடுக்காமல் ஒரு ப்ளேம் கேம் ஆடி நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும், திமுக எங்களுக்கு பிடிக்காது, திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் அவர்களுடைய முன்வைக்கக்கூடிய இதுவாக இருக்குது, பிரச்சாரமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க அவங்க முதல்ல? நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், ஒரு மாற்று அரசியல்னு சொன்னாங்க. மாற்று அரசியல் கொடுக்குறவங்க 106 வேட்பாளரோ 110 வேட்பாளரோ ஏற்கனவே பல கட்சிகளில் இருந்தவங்க. நீங்கள் மாற்று அரசியல் கொடுக்குறேன்னு சொல்ல வந்திருக்கவங்க ஏற்கனவே பல கட்சிகளில் நீங்கள் யாருக்கு மாற்றாக வருவேன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல பணியாற்றியவர்கள் ஓவர் நைட்டில் எப்படி மாறுவாங்க? திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியல்னு செங்கோட்டையனை வச்சுட்டு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக அதிமுகவில் இருந்தவர், திராவிட அரசியலில் இருந்தவர், நீங்கள் அதுக்கு மாற்றுன்னு. அப்போ இது எல்லாமே எதை நோக்கி நகர் தான். இன்றைக்கு கூட திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுடைய இவ்வளோ சீக்கிரமா அப்பாவுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலையே. அதாவது என்னன்னா இன்னைக்கு பேசும்பொழுது கூட என்ன சொன்னால் 30 ஆண்டு காலம் உங்களோட இணைஞ்சிருக்கின்றார். ஒரு சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி உணர்ச்சிகளை பயன்படுத்தி கேட்பதல்ல வாக்குகள். அது அறிவுபூர்வமாக இருக்கணும், ரேஷனலிஸ்ட் தாட் இருக்கணும். இது ஒன்று. எந்த கட்சி உணர்ச்சியை பயன்படுத்தல? இல்ல பயன்படுத்தல, அதை மட்டுமே பயன்படுத்துறாங்கன்றது தான். அதை மட்டுமே பயன்படுத்தி வாக்குகளை கேட்கிறாங்கன்றது. நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். இப்போ அதிமுக பிரச்சாரத்தை பொறுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பொழுது செய்த திட்டங்களையோ அல்லது வரும்பொழுது இனிமே வரும்பொழுது நாங்கள் இதெல்லாம் செய்வோன்றதெல்லாம் விட்டுட்டார். இன்னைக்கு அவருடைய முழுக்க அவருடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்னன்னா, இந்த பலமான கூட்டணியினால் நிச்சயமாக வெற்றி பெற போகிறார் என்கின்ற நிலையில ஒவ்வொரு நாளும் கூட்டணி கட்சிகளை பற்றிய ஒரு தாக்குதலை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரமும் அந்த கூட்டணியினுடைய பிரச்சாரமும் எதை நோக்கி இருக்கிறதுனா, நேற்றைக்கு கூட கடலூரில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான எழுச்சி தமிழ் சொன்னார், இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்று இருக்கின்ற பொழுது கூட்டணி பலம் என்பதை கடந்து ஆட்சியிலே செய்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள், தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லி மக்களிடம் உண்மையான நிலையை எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்கிறோம் என்கின்ற நிலையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது. ஆகவே பிரகாசிப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். இயல்பிலேயே உதயசூரியன் தலைமையேற்று இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்றைக்கு தேர்தல் களத்திலே பிரச்சார களத்திலே பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி திரு எஸ் பாலாஜி அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை அன்போடு பேசுகிறார். இன்னைக்கு யார் பிரகாசிக்கிறது களத்தில் அப்படின்னா அது தாவேகா தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னைக்கு தேர்தல் களத்தில் நிற்குது. அந்த நட்சத்திரம் பிரகாசிக்காமல் வேறு எந்த நட்சத்திரம் பிரகாசிக்கும்? அதை விட மக்கள் தாவேகாவை முழுமையாக நம்புகின்றனர். காரணம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களிடம் பொய் மட்டுமே சொல்லியிருக்கு. ஒவ்வொரு செக்டாராக நான் சொல்கிறேன். ஃபார் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கு 20,000 பேர் அவங்களுக்கு முறையாக அது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பது இல்லை இந்த அரசு. ஓகே, அதே போல் 2013 பேட்ச்லேருந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 60,000 ஆசிரியர்கள் அவங்க வேலை எப்போ வரும் அப்படின்னு அவங்க போராட்டம். அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ ஓல்டு பென்ஷன் 8,50,000 பேர் ஓல்டு பென்ஷன் வந்துரும்னு இந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டு ஓல்டு பென்ஷனே வரல. அதில் அப்படி ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நர்சஸ் செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 13,000 பேர், அவங்க 18,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு
அதாவது கோவிட் பீரியடில் உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க, அவங்களையும் இந்த அரசு வஞ்சிச்சிருச்சு. ஆஃப்டர் ஆல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, அவங்க எவ்வளோ தன் உயிரை பணயம் வைத்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிருச்சு இந்த அரசு. அதே மாதிரி இந்த அரசு போன வாட்டி வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? 3,50,000 அரசு காலி அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்கி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. எத்தனை லட்சம்? 3,50,000. இதில் என்னென்ன நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போர்டு சொல்கிறேன். டிஎன்பிசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது, டீச்சர்களை ரெக்ரூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எம்ஆர்பின்னு இருக்குது, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ், காவல்துறை அதிகாரிகளை எடுக்கிறது. அதற்கு அடுத்தது டான்ஜெட்கோ இபி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங்களை எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வனத்துறை 5,50,000 பேருக்கு நாங்கள் வேலை தரோம் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 60,000லேருந்து 80,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. சார் என்ன சொல்றாங்க? எல்லாம் கரெக்ட். ஆகவே அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சொல்றேன். வெயிட் பண்ண நான் வரேன். அப்போ அதற்கு அடுத்தது கே நேரு ஒரு வேலைக்கு ஒரு ஜாபுக்கு 25 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் லஞ்சமா வாங்கியிருக்காரு ஒரு போஸ்டிங்க்கு. அப்போ இந்த ஒரு போஸ்டிங்க்கு அவர் லஞ்சமா வாங்கிட்டு வேலையை கொடுத்துருந்தாருன்னா அவன் போயிட்டு எவ்வளவு லட்சம் சம்பாதிப்பான்? 2022-23 மட்டும் 25,000 கிலோ கஞ்சா. எவ்வளோ? 25,000 கிலோ. நார்மலாக ஒரு ஆண்டுக்கு 6,000லேருந்து 6,000 கிலோ தான் கஞ்சா பிடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 25,000 கிலோ. எவ்வளவு சிறப்பா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவ்வளோ பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஜாஃபர் சாதிக் 2,000 கோடி கஞ்சா போதைப் பொருட்கள் மெத்த போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். கிட்டத்தட்ட இங்கே போதைப் பொருளுடைய அதிகரிப்பு வந்து 40% இந்த ஆட்சியில். ஓகே, அடுத்த ரவுண்டில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி திரு ஃபிலிக்ஸ் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பரப்புரையில் பிரகாசிப்பது யார்? எல்லா கட்சிகளையும் வச்சிருக்காங்க. பரப்புரையை நம்பி இங்கே களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஏன்னா மற்ற கட்சிகள் பணத்தையும் பரிசு பொருட்களையும் நம்பித்தான் இங்கே களத்தில் நிற்கிறார்கள். அதனால பரப்புரையில் மக்களை அரசியல்படுத்தி மக்களுக்கான விஷயங்களை பேசி மக்களுக்கான செய்திகளை கடத்தக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக இங்கே பார்க்கிறோம், யார் களத்தில் முந்தி வரா அப்படிங்கிற ரிப்பீட்டட் தலைப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஆட்சி வரைவை வெளியிடுறதுலையா இருக்கட்டும், இல்லை பரப்புரையை தொடங்கினதுலையா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி ரொம்ப ரொம்ப அஹெடாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நாம் தமிழர் கட்சி தான் இந்த பரப்புரையிலையும் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம எல்லாரும் சொல்லலாம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு இலக்கை விதிச்சிருக்கு. எவ்வளவு தூரம் ஒரு கட்சி வந்து செலவு பண்ணலாம், அதாவது 40 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாது, 1 ரூபா மேல செலவு பண்ணாலும் அது ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 லட்சம்ன்றதே நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நீங்க வந்து இந்த தேர்தல் முறை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணன் சொன்னது போல 25 கோடி இல்லாம ஒரு சாதாரண ஒரு எளிய வேட்பாளர் கூட சந்திக்க முடியாது ஆண்ட கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமாக இருக்கு. இந்தியா ஏழை நாடுன்னு யாருங்க சொன்னா உங்களுக்கு? அதை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏழை நாடு வந்து மக்களாகிய நாம ஏழைகளாவே இருக்கணும், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அவங்க, குறிப்பா ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டே போவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு எழுதப்படாத விதியாகத்தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ தேர்தல்ல ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி ஊழல் பண்றவங்க எப்படி ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாலை நேர கல்லூரி வகுப்பு போல ஒரு நீர்வள பெருக்கம்னா எப்படி இருக்கும், எங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கும், எங்களுடைய வேளாண் வரைவுகள், நாங்க எங்களுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும், நாங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு மாலை நேர வகுப்பு போல இங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் முன்னெடுத்துட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனால் திரை கவர்ச்சின்னு சொல்றீங்க. அந்த திரைத்துறையை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் பிரதீப் ரங்கநாதன் கூட சொல்றாரு, உங்களை பார்த்து அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திரைத்துறையே அரசியல் பார்த்து கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரதீப் ரங்கநாதன் சொன்னதையே இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே, அங்க விஜய் பிரச்சாரத்துல போய் சொல்றாரு, அப்போ அது எஃபெக்ட் இருக்குமா? பிரதீப் ரங்கநாதனுக்கு எஃபெக்ட் இருக்குமா? இல்ல, அக்கா வந்து நியாயமா சொல்லணும், முதல்ல விஜய் பிரச்சாரத்துக்கு வராரா?
அவர் என்னத்தை பேசுறாருங்கிறத அதுக்கப்புறம் சொல்லணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசட்டும், அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பரப்புரையை நம்பி தொடக்கத்தில் தேர்தலை சந்தித்த நாங்கள் 2016 1.1 விழுக்காடு பெற்று இன்னைக்கு 8.22 விழுக்காடு வரைக்கும் வாங்கியிருக்கோம். அப்படின்னா மக்களை நம்பி, பரப்புரையை நம்பி, மக்கள் கிட்ட நாங்க போய் என்ன செய்வோங்கிறத நம்பி மட்டும்தான் நீங்க களத்தில் செயல்படுகிறோமே தவிர்த்து இவர்களை போல நாங்க 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், ஏசி கொடுப்போம் அப்படின்னு வெற்று வாக்குறுதிகளை, கவரக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் இங்கே கொடுப்பதில்லை. ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தூய முயற்சியில் இங்கே களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தூய சக்தி நீங்க தான். கட்டாயம் நாங்கள் மட்டும்தான் இங்கே தூய சக்தி அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். தூய சக்தின்னு சொன்ன வந்தவங்க எல்லாம் திராவிடத்தின் நீட்சியாகத்தான் இங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி முதல் சுற்றை நிறைவுபடுத்துகிறேன். நன்றி. நன்றி சகோதரி ஃபாத்திமா அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் என்டிகே வெர்சஸ் டிவிகே 4 முனை என்கிற போட்டியை போல சொல்லியிருக்கிறார்கள். 5 முனையும் இருக்குது, சில இடங்களில் 6 முனையும் இருக்கிறது போட்டி. சின்னமாக சொல்றீங்களா? டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடக்கூடிய சில இடங்களில் 5 முனை போட்டி இருக்கிறது. அதுபோல் திருமதி சசிகலா அவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களிலே 6 முனை போட்டியும் இருக்கிறது. 5 முனை, 6 முனை, 7 முனை, எந்த முனைனாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே 2 முனை போட்டி தான். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா, இதுதான் இங்கே தேர்தல் களம். யதார்த்தம் அதுதான். உணர்ச்சிகளை பயன்படுத்தி பாலாஜி அவர்கள் பேசும்போது உணர்ச்சிகளை பயன்படுத்தி விஜய் பேசுகிறான்னு சொல்கிறார். விஜய் மட்டும் பேசலை, ஸ்டாலினும் உணர்ச்சிகளை மையப்படுத்தித்தான் தேர்தல் அரசியல் மேற்கொள்கிறார். காரணம், இணக்கமாக செல்வதற்கும் அடிமைத்தனமாக இருப்பதற்கும் வீம்பு பிடிப்பதற்கும் வீரமாக இருப்பதற்குமே வித்தியாசம் தெரியல ஸ்டாலினுக்கு. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து ஒரே பேமெண்ட்டாக 63,000 கோடியை வாங்கிட்டு வந்த அரசாங்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாறாக குறைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு நாங்கள் வீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி வீம்பு பிடித்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தை இவர்கள் வைத்துக்கொண்டு தமிழ், கலாச்சாரம், பண்பாடு என்கிற நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை தூண்டி தேர்தல் அரசியல் மையப்படுத்தி வாக்குகளை பெற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இன்னைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, தமிழ்நாட்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துருச்சுன்னா விடியல் பயணத்தை நிறுத்திடுவாங்க. எப்படி பாருங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் வந்த பிறகு ஆண்களும் அதிலே விலை இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்யலாம் என்கிற ஒரு தேர்தல் அறிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறோம். சொல்லிட்டு அது மகளிருக்கு இருக்கக்கூடிய அந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும் என்கிற ஒரு அதில் சொல்றோம் நம்ம கிளியரா. அப்ப இவர் எப்படி பாரு, அதாவது எப்படின்னா பொய்யையே மூலதனமாக வைத்து உணர்ச்சிகளை தூண்டி ஆட்சி கட்டிலில் வந்து விடலாம் என்கிற தொடர்ந்து அதே எண்ணம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதைத்தான் திரும்ப சொல்றார். நடக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்ம வந்து நடக்காததெல்லாம் சொல்றது இல்லை. நீட் தேர்வு ஒரே கையெழுத்து எங்க அப்பா வந்து போட்டுருவாரு அப்படின்னு நம்ம சொல்லலை. சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுத்துருவோம், எல்லா சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் எங்க அப்பா கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலை. பெட்ரோல் முதல்ல சிலிண்டராவது கொடுங்கயான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இதை கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இப்போ சிலிண்டராக கொடுங்கன்றீங்க. ஆனால் உலக நாடுகளிலே மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் இந்தியாவினுடைய கப்பல் மட்டும்தான் அந்த ஹார்மோஸ் நீரினிலே வர முடியும் என்கிற திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, சும்மா வெளிநாடே சுற்றினுக்கிறார், ஏகப்பட்ட பணம் வீணாகுது. இன்னைக்கு வெளிநாடு சுத்தந்தோட விளைவு தெரியுதா? ஏன் இன்றைக்கு இந்த அளவுக்கு நமக்கு இது போன்ற தடை இல்லாத வருகிறது என்று தெரிகிறதா? இதுதான். அப்போ இது போல் நாங்கள் வந்து பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்துருவார் எங்கள் அப்பா வந்து நம்ம சொல்லலை. கல்வி கடனை முழுவதாக தள்ளுபடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. வீட்டில் சும்மா இருந்துருக்கும் 5 சவரன் நகை எடுத்து போய் கூட்டுறவு பேங்க்கில் வச்சிருங்க, எங்கள் அப்பா வந்துருவார், வந்த உடனே எல்லாருக்கும் அந்த நகையை கடன் தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வச்சாங்க? 47 லட்சம் பேர். பாவம் வீட்டில் சும்மா இருந்திருக்கும் அந்த நகை எடுத்து போய் வச்சிடாத, மூக்கவும் முடியாமல் முழுகி போய் விட்டு 5 சவரன் வீணா போச்சு. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது நிச்சயமாக நாங்கள் சொன்ன திட்டங்களை சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஸ்டாலினை போல வாயில் வட சுடியக்கூடிய இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி அண்ணன் பாபு முருகவேல் அவர்களே. நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம், என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமான்னு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாரு. அண்ணன் மருது அழகராஜா அவர்களே இறுதியாக பதில் சொல்ல வைக்கிறேன். பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார் என்று கேட்கிறார்கள். தேய்தல் வளர்தல் திங்களுக்கு உண்டு, சந்திரன் தேயும் வளரும். மறைந்து தோன்றுவது நட்சத்திரங்களுக்கு உண்டு, ஆனால் என்றைக்கும் மாறாமல் உதித்து கொண்டே இருப்பது உதயசூரியன் மட்டும்தான். அது மட்டும்தான் எப்பொழுதும் பிரச்சாரத்தில் மட்டுமல்ல, களத்திலும் வரலாற்றிலும் என்றைக்கும் பிரகாசமாகவே இருக்கும். தமிழக அரசை பொறுத்தவரை
இது மாமியார் மெச்சிய மருமகள் அரசாங்கம். சொல்வதற்கு காரணம் மத்தியில் இருப்பது மாமியார் அரசு. எதை கேட்டாலும் தரமாட்டார்கள். நிதி கேட்டால் இல்லை, நீதி கேட்டாலும் இல்லை. பள்ளிக்கு மாணவர்களுக்கு பணம் கொடுங்கள், ஹிந்தி படிக்கிறாயா, தருகிறேன் என்று சொல்வார்கள். எதையுமே இல்லை என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் ஒன்றை தந்திருக்கிறது. அது நிதி அமைச்சகம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்க நிதி ஆயோக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் கீழ் இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், சமூக நீதி, மகளிர் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, இவை அனைத்திலும் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது என்கின்ற தரச்சான்றிதழை எங்களுக்கு மாமியார் தந்திருக்கிறார். அதானே, இந்த மாமியார் மருமக சண்டையெல்லாம் வெளியில தான், குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அப்படின்னு அக்கா மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இல்ல, அப்படி இருந்தா நீங்க இப்படி எடுத்து பாருங்க. அப்படி இருந்தா அண்ணன் எடப்பாடியார் போட்டியிடுகிற தொகுதியில் மட்டும் தாவேகாவினுடைய 2 வேட்பாளருடைய வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. நிராகரிப்பது போலவே வேட்பு மனுவை போடுவது எப்படி என்பதை அங்கேதான் கேட்க வேண்டும். அதற்கு பிறகு அவிநாசியிலே எல்முருகன் மத்திய அமைச்சர் போட்டியிடுகிறார். அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்ற சபாநாயகர் தனபால் அவருடைய மகன் அங்கிருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார். அவருக்கு இடம் எங்கே கொடுத்திருக்கணும்? அவிநாசியில் கொடுத்திருக்கணும். ஆனால் எல்முருகனுக்கு இடம் அளித்து ராசிபுரத்திற்கு போ என்று அவர் மகனை அங்கே அனுப்பியிருக்கிறார்களே. எதற்காக? பெரம்பூரிலே பாமகவுக்கு இடம் கொடுத்து விட்டு அதிமுக ஒதுங்கி கொண்டது ஏன்? பல்லாயிரம் கோடி அதிபதி, தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரர், லாட்டரி அதிபர் மனைவி, லால்குடியிலே போட்டியிடுபவரை கிழக்கு தொகுதியிலே இவர் ரீமா ரோஸ், அவர் ஜோசப் விஜய் தானே, ஏன் அங்கே திருச்சி கிழக்கு தொகுதியிலே போட்டியிட சொல்லி இருக்கலாமே? இப்பொழுது இவையெல்லாம் இயற்கையாக நடந்ததா? இல்லை. திராவிடத்தை வீழ்த்துவதற்கு கூட்டணி வச்சுட்டாங்களா? ஏங்க, திராவிடத்தை உண்மை மேடையிலே இருப்பதை பார்க்காதீங்க. மேடைக்கு பின்னால் ஒரு கூட்டணி இருக்கிறது. அதை நீங்க பார்க்கணும். கிரிக்கெட் போட்டியில ஜிம்பாப்வே வரும், புதுசா அமெரிக்காலேருந்து கூட வருது டீம், கனடா வரும். எல்லா டீமையும் வந்தாலும் கோப்பையை வெல்வது இந்தியா டீம் தான். அதுபோல இன்றைக்கும் 2026 கோப்பையை வெல்ல போகிறது இந்தியா அணிதான் என்று சொல்லி அடுத்த சுற்றுக்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே. முதல் சுற்றில் நிறைய விஷயங்களுக்கு அண்ணன் பதில் சொன்னார். 2வது சுற்று பாக்கி இருக்குது. டைரெக்டாக அடுத்த சுற்றுக்கு நம்ம போயிடலாம். 2வது சுற்றில் முதலாவதாக திரு அஸ்வத்தாமன் அவர்களை மீண்டும் பேச அழைக்கின்றேன். திமுகலேருந்து அண்ணன் அழகாக பேசுவாங்க, நல்லா அழகாக பேசுவாங்க. உதயசூரியனுக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு ஒழிய, சார் அது சின்னம் சார், அது ஒரு சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் என்ன 5 வருஷம் திட்டம் பண்ணீங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் சூரியனை கும்பிட்றவங்க தான். ஆனால் நீங்கள் அதை கும்பிட்றதை ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் சூரியனுக்கு மார்க்கெட் பண்ணுறதை விட்டு 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் நல்லா ஆழமாக கவனிச்சிங்கன்னா, மத அரசியல், சாதி அரசியல். அவர் சொல்கிறாரு, லீமா ரோஸ் நிற்கிறாங்களே அந்த பக்கம் ஜோசப் விஜய் தானே மத அரசியல். இப்படிலாம் எங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. திமுக மதம், சாதி. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திமுகவுடைய எம்பி பேசுகிறார், வன்னியர் சமூகத்தை தவிர மற்ற சமூக மக்களில் காலில் விழுந்து நான் கேட்டுக்கொள்கிறேன், எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடணும். எங்கு பார்த்தாலும் அங்கே கூட்டணி கட்சி, அங்கே பண்ருட்டியில் ஒருத்தர் வேட்பாளராக போட்டிருக்காங்க, விசிகாவில். சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு பட்டியல் சமூக பெருமக்களால் தான் பாதிப்பு பேசுகிறார். அப்போது விசிகா இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்க போகிறதா, பட்டியல் சமூக மக்கள் பக்கம் நிற்க போகிறதா? ஏன்னா அவங்க வேட்பாளர் சொன்ன வார்த்தை. இப்படி எங்கு பார்த்தாலும் மதவாத அரசியல், சாதி அரசியல், இது அவர்களது இரத்தத்தில் ஊறியதாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணா திராவிடம் வேறு, ஈவேரா திராவிடம் வேறு. அண்ணா திராவிடம் இன்றைக்கு அண்ணா திமுகவில் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து விட்டார். அவர் அண்ணா திராவிடத்திற்காகத்தான் அண்ணா திமுகவை ஆரம்பித்தார். நீங்கள் அண்ணா திராவிடத்தை பேசவில்லை. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேங்கிறது அண்ணா திராவிடம். பிள்ளையாரை உடைப்பங்கிறது ஈவேராவுடைய திராவிடம். ஈவேராவுடைய திராவிடத்தை திமுக பேசுகிறது, அண்ணா திராவிடத்தை அண்ணா திமுக பேசுகிறது. இன்னொரு சொன்னார், எங்களுக்கு ஃபண்டே வர மாட்டேங்குதுங்க, ஃபண்டே வர மாட்டேங்குது. இந்த ஆட்சி 5 வருஷத்தில் திமுக ஒரு தொடர்ச்சியாக செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பஞ்சப்பாட்டு பாடுவது. திமுக என்றால் பஞ்சப்பாட்டு திமுக. எந்த ஃபண்டு வரல.
ஜிஎஸ்டி வரல, ஜிஎஸ்டி நிலுவை. என்ன நிலுவை? 1ஆம் தேதி மாத வாடகை வரும், 20ஆம் தேதி போய் நீங்கள் வந்து 20 நாள் வாடகை பாக்கின்னு சொல்லி உங்கள் ஓனர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உண்மை. ஆனால் அந்த 20 நாள் பாக்கியை 1ஆம் தேதி தான் தர முடியும். 10 மணி பஸ்ஸு 10 மணிக்கு தான் வரும். நீங்கள் 9:45 போய் நின்று 15 நிமிஷம் லேட்டுன்னு சொன்னால் அது லாஜிக் கிடையாது. அப்படித்தான் திமுக இத்தனை நாட்களாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நாம் 1 ரூபா டேக்ஸ் கட்டினா 29 காசு அதுதான் மாநிலத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள். நம்ம 1 ரூபா டேக்ஸ் கட்டும் போதே 50 காசு மாநில அரசுக்கு, 50 காசு மத்திய அரசிற்கு. அந்த மத்திய அரசிற்கு போகிற அந்த 50 காசுலேயும் 31, அதாவது 41%, 29 காசை மட்டும் வச்சுக்கிட்டு 71 காசுகளை மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இவங்க சொல்கிறாங்க ஹிந்தி படித்தாதான் நாங்கள் வந்து ஃபண்டு தருவோம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. எஸ்எஸ்ஏ ஸ்கீம் என்ன சொல்லுது? ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தரோம். உண்டு உறைவிடை பள்ளிகளை நாங்கள் கட்டுறோம். சன்ஷைன் ஸ்கூலில் எப்படி இருக்கிறதோ திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடம், எவாவேலு அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நாங்கள் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக தருகிறோம், நீங்கள் பள்ளிக்கூடத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறோம். 2000 கோடி. நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? கட்ட மாட்டோம் சார், ஏன்னா ஹிந்தி உள்ளே வந்துடும். எப்படி ஹிந்தி உள்ளே வரும்? 3ஆவதாக ஒரு மொழி. ஏன் தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? கன்னடம் பேசுகிறவர்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏன் உருது பள்ளிக்கூடங்களை இதே திமுக நடத்தலையா? அங்கே உங்கள் 3 மொழி கொள்கை எங்கே போச்சு? அரசு உருது பள்ளிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? என்ன இது பேச்சு? அடுத்து நம்ம தங்கச்சிக்கு வரேன். நாம் தமிழர் நல்ல கொள்கை, நல்லா நீங்கள் பேசுகிறீங்க, சுயசார்பு பேசுகிறீங்க, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க, நல்லா இருக்குது தங்கச்சி. ஆனால் நாங்கள் உண்மையிலே பண்ணிகிட்டு இருக்கோமேம்மா அதை. உங்கள் ஏஐ வீடியோவை நாங்கள் ஏன் பார்க்கணும்? நீங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அதை இத்தனை வருடங்களாக நரேந்திர மோடி அவர்கள் செயலளவில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை மறந்துடாது. சீமான் அண்ணன் வீடியோ போடுறார், நல்ல அருமையான ஒரு வீடியோ. கேஸை நம்ம ஏங்க எதிர்பார்க்கணும்? ஃபாரின்லேருந்து வருது, இறக்குமதி எண்ணெயை நாம் ஏன் எதிர்பார்க்கணும்? பயோகேஸ், மாட்டு சாணத்திலிருந்து இயற்கை எரிவாயுவை நான் தயாரிக்க வைப்பேன், அதை அரசு வேலையாக மாற்றுவேன். ஏஐ வீடியோ அழகாக போட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஐ வீடியோ போட்டிங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது திட்டத்தில் கடன் வாங்கி கடலூர் மாவட்டத்தில் குழந்தை குப்பத்தில் விக்னேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞன் மாதத்திற்கு 1600 மெட்ரிக் டன் பயோகேஸை தயாரித்து அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துட்டு இருக்கார். மத்திய அரசாங்கத்தோட திட்டம். உண்மையாக இருக்க வீடியோ போடுங்க. ஏஐ பேஸ் வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றலைங்க, உண்மையிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துல சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு காட்டுங்க. கொஞ்ச நாள் வியாபார சிலிண்டர் முறைப்படுத்தப்பட்டது, ஆனால் வீட்டு சிலிண்டர் எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை. ஹார்மூஸ் நீரிணையிலிருந்து அதிமுக சகோதரர் சொன்னது போல சிங்கம் போல இந்திய கப்பல்கள் மட்டும்தான் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. இது உலக அரங்கில் இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற அதை பயோகேஸ் திட்டம் அரசு வேலையாக ஆடு மாடு மேய்ப்பதை தராமலேயே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சாணத்தையோ வீட்டு ஆர்கானிக் கழிவுகளையோ பயன்படுத்தி நீங்கள் பயோகேஸ் தயாரிப்பதற்கு மத்திய அரசாங்கம் 30,000 கொடுக்கறது. மாடு வளர்க்குறீங்களா? 12,000 கொடுக்குது. நான் எங்கள் கிராமத்தில் பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். செல்ஃப் ரிலையண்ட், சுயசார்பு. ஏஐ வீடியோ பண்ணுறது ஈஸி தங்கச்சி, ஆனால் நாங்கள் களத்தில் செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே சுயசார்பு உங்களுடைய தத்துவம் என்று சொன்னால் நீங்கள் பாஜகவை ஆதரித்திருக்க வேண்டும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அஸ்வத்தாமன் அவர்களே. ஏஐயில் போடுறதெல்லாம் நிஜத்தில் பார்க்கலாம் பாஜகவோட திட்டத்தில்னு சொல்லியிருக்கிறாரு. திரு எஸ் பாலாஜி அவர்களே அடுத்ததாக பேச அன்போடு அழைக்கிறேன். நம்ம அஸ்வத்தாமன் பேசும்பொழுது ரொம்ப அழகாக பேசினார். இந்த ஒரு சத்யராஜ் படத்தில் வரும் டைலாக், அடேங்கப்பா உலக நடிப்புடா சாமின்னுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஏதோ பேசணும் வந்தேன். கடைசியாக அவர் முடிக்கும் போது ஏஐனார். சர்வதேச அளவில் வந்து ஏஐ மாநாடு நடந்தது டெல்லியில். அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரோபோ குதிரை வச்சுருந்தாங்க. இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பல கோடி ரூபாய் ஆச்சு. அப்படி இப்படின்னு இவர் இங்கே பேசுகிற மாதிரி, அக்கா நிர்மலா சீதாராமன் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதை வந்து பெரிய அளவில் எல்லாம் கொண்டு போனாங்க. அதை என்ன பண்ணாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. கடைசியில் பார்த்தா அது சைனா மார்க்கெட்டில்
சில 1000 ரூபாய் கிடைக்கிற ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்து இதுதான் பிஜேபியினுடைய ஒரு நிலையாக இருக்குது. திருவிளையாடல் வசனம் வரும் இல்லையா, சேர்ந்தே வருவது பிஜேபியும் பொய்யும், சேராமல் இருப்பது பிஜேபியும் தமிழ்நாட்டு நலனும். இதுதான் அவருடைய நிலையாக நம்ம பார்க்கணும். இன்னொன்று சொன்னார், ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் பேசினார். ஜிஎஸ்டியிலேருந்து தரோன்னு. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது? ஒன்றிய அரசுக்கு என்ன வருமானம் இருக்கிறது? இன்கம் டேக்ஸை தவிர ஒன்றிய அரசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இங்கேருந்து மாநில அரசிடமிருந்து நாங்கள் கொடுக்கறத நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. இன்னமும் நீங்களே ஜென்ரேட் பண்ணி அதை கொடுக்குற மாதிரி ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோன்ற மாதிரியான ஒரு கற்பனையான வாதங்களை முன்வைக்கிறீங்க. இல்ல அது திருப்பியே கொடுக்கல நீங்க சொல்றீங்கல்ல, அதை கொடுக்குறோம். நம்ம நண்பர் அஸ்வத் அம்மனா இருந்தாலும் நிதி அமைச்சராக இருந்தாலும் கொடுக்குறோன்றாங்க. கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு யாராவது ஏதாவது புள்ளி விவரத்தை ஒழுங்காக சொல்கிறாங்களா? ஆனால் பிரதமர் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் முதலமைச்சர் உரிமையோடு கேட்குறாரு. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, பிரதமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு முறையாக சேர வேண்டிய பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா, உள்ளபடியே அது பொய்யா இருந்ததுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறோமானா கொடுக்குறீங்க, எங்களுக்கு 100 ரூபாய் முறையான ஷேர் கொடுக்கணும்னா நீங்கள் 30 ரூபா கொடுத்துட்டு எல்லா திட்டத்தையும் போடணும், எப்படி போட முடியும்? இதுதான் நாங்கள் முன்வைக்கிற கேள்வி. இப்போ இங்கே கூட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னாரு. அவர் அதோட பேரை இன்னைக்கு அவங்க மாற்றி வச்சிருக்க பேரை சொல்லுவாரானா தெரியல. இன்னைக்கு அவங்க மாற்றி வச்சிருக்க பேரு விக்ஷித் பாரத். ஜி ராம்ஜி. ஆனா அதோட பெயர் என்ன? முதல்ல மென்ட்ரிகான்னு இருந்தது. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் என்கின்ற அளவில் அது வந்து இருந்தது. மகாத்மா காந்தியுடைய பெயரில் இருந்து நம்ம வழக்கத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு, அதுலேயும் ஒரு பொய். நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு உண்டான ஒதுக்கீட்டை குறைத்து வருகிறார் என்பது அப்பட்டமான உண்மை. அதற்கு சாட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி போய் இந்த ஆண்டாவது அதை உயர்த்துங்க, நீ 100 நாள் திட்டம்னு பேர் வச்சிருவ, 100 நாளைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், 20 நாளுக்கோ 15 நாளுக்கோ சம்பளத்தை கொடுத்துட்டு நான் 100 நாள் திட்டத்தை செயல்படுத்தினா இதுதான் பிஜேபியினுடைய மாடல். எல்லாவற்றிலும் போய் இன்னைக்கு வந்து 100 நாள் 150 நாள் ஆகும். பேர் வச்ச நாய்க்கு சோறு வைக்க மறந்துட்டாங்கன்ற மாதிரி இதுக்கு பேரெல்லாம் நல்லா தான் மாத்துறீங்க, ஜி ராம்ஜின்னு. ஆனா என்ன பண்றீங்க? பணம் ஒதுக்குறது இல்லை. பாபு முருகவேல் சொன்னாரு, அவரும் தானே உணர்ச்சியை பயன்படுத்துறாரு. அவர் உணர்ச்சியை பயன்படுத்தல, உணர்வுகளை பயன்படுத்துகிறார்கள். உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. ஆமா, உண்மையிலே வேறதான், ரெண்டும் வேறதான். நான் வந்து ஒரு சென்சிடைஸ் ஆகக்கூடிய நிலையில இருக்கிறது தான் உணர்ச்சியா இருக்க முடியும். சிரிக்காதீங்க தொடர், உண்மை அதுதான். இல்ல இது வந்து நீங்க என்ன வேணா சிரிக்கலாம், நல்ல தீர்ப்பை நாடு சொல்ல நாள் வரும் பொழுது அப்ப பாத்துக்கலாம் சிரிப்பது யார் அழுவது யாருன்னு. இல்ல மே 4ஆம் தேதி பாத்துக்கலாம். நம்ம ஃபெலிக்ஸ் சொன்னாரு, அரசு வேலை வாய்ப்புகளை வந்து மிக அதிக அளவுல உருவாக்கல அப்படின்னு. இருக்கக்கூடிய வேகன்சிஸ்ல எவ்வளவு நிறைவு செய்ய முடியுமோ அதை நிறைவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தனியார் துறையில வேலை வாய்ப்பை பெறுவதற்கான பல்வேறு முகாம்கள், நான் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஆண்டுக்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்றிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் ஆக்கப்பூர்வமான ஒரு பிரச்சாரத்தை திமுக தலைமையிலான கூட்டணி, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்? ஒரு புறம் நான் முதல்ல சொன்னது மாதிரி கூட்டணி கட்சிகள் மேல ஒரு தனிப்பட்ட தாக்குதலை தொடுக்கிறார். அந்த தாக்குதலை தொடுக்கின்ற அதே நேரத்தில் இன்றைக்கு எந்த நிலையிலே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை வடிவமைத்திருக்கிறார் என்பது வந்து உள்ளபடியே அந்த ஸ்டேச்சரில் இருக்கவர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அந்த நிலையிலே இருந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் உண்மையிலேயே அவருடைய தகுதிக்கும் நிலைக்கும் உகந்ததா என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் எந்த நிலைக்கு போனார் நாம் பார்த்தோம். யாரோ ஒருத்தர் உற்சாகத்தில் வந்து ஏதோ ஒரு கொடியை ஆட்டினோடனே வந்துடுச்சு பெரிய கூட்டணி வந்துடுச்சுன்னாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க அவங்க எவ்வளவு போலித்தனமா இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கு அது வந்துச்சாம்ல மருதன சொல்றாரு, அது இருக்கு, அதுவும் அதுல வந்து ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது, அல்லது வந்து ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. அவர் சொன்னது மாதிரி பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்று சொல்வது போல இன்றைக்கு அதை வந்து நாம சந்தேகப்படக்கூடிய நிலையில் அது இன்னும் வலுவாக வளர்ந்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது அவர்களுக்கான பிரச்சாரம் என்பதை விட திமுகவின் மீது காழ்போடு குற்றச்சாட்டுகளை அடுக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதற்கான அடிப்படை என்னவாக இருக்க முடியும்னா, திமுக மேல பிரச்சாரத்தில் மேலும் மேலும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் அந்த பெனிஃபிட்டை யார் எடுக்கணும்,
அதிமுக எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பதாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ விஜய் வந்து அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்றாரு. அதிமுக பிஜேபி அதிமுக அலையன்ஸ் தானே இருக்காங்க. அவர் பிரச்சாரம் பண்ணா அதிமுக எப்படி சார் ஓட்டு? இன்னும் அந்த பஞ்சாயத்து முடியல. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையா, பிஜேபி அலையன்ஸா, அதிமுக அலையன்ஸா, அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸா, இல்ல என்டிஏ தலைமையிலான எடப்பாடி பழனிசாமியுடைய அலையன்ஸான்னு தெரியலையே. அதனால அந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். அந்த நிலையில இன்றைக்கு தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய சகோதரி சொன்னாங்க, நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டுன்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் வரீங்க, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர மாட்டீங்களம்மா. அதான பிரச்சனையே. அதற்கு காரணம் என்ன? இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வேணுன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வாக்குகள் இருக்கிறது. வைகோ அவர்கள் வந்த பொழுது அந்த வாக்கு வாங்கினாரு, விஜயகாந்த் வந்த பொழுது அந்த வாக்கு வாங்கினார். அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் சேச்சுரேஷன் பாயிண்ட். அவ்வளோதான். அந்த 7லிருந்து 8%. இப்போ என்ன சிக்கல்னா, அண்ணன் சீமானுக்கு அந்த 7-8ல் எவ்வளவு புதுசாக வந்திருக்கிற தாவேக்கா உடைச்சிட்டு போகுதுன்றது தான் அவருடைய சிக்கல். ஆக இங்கே போட்டி வந்து திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் ஒரு போட்டினா, நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான ஒரு போட்டி என்கின்ற நிலையில் தான் நான் பார்க்கிறேன். பிரகாசிப்பது மட்டுமல்ல, இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி. வெற்றி பெற்று மே 4ஆம் தேதி அன்று திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தகதகவென ஜொலிக்கின்ற நிலையை நாம் பார்க்க போவது என்பது உறுதி உறுதி உறுதி. நன்றி அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை அன்போடு பேசுகிறேன். போன சுற்றுல நான் பேசும்போது குற்றங்கள் பற்றி சொல்லியிருந்தேன், எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் உண்மையிலே நம்ப மாட்டீங்க, ட்ரக் வந்து 360%, 360% ட்ரக் அதிகமாக இருக்குது. இது உங்களோட சார், இது வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோடைய டேட்டா. ஐ எம் நாட் டினைங், யூ கேன் கூகுள் இட் எனிவேர். தன்னுடைய திட்டங்களை எதுவுமே சொல்லாமல் வதந்திகளை மட்டுமே பரப்பிட்டு போகிறாரு திமுகவை சேர்ந்த தோழர். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே யாருக்கு இங்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். போச்சுடா. எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க, ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களுக்கென்று தனி கோர்ட், நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கு மீது வழக்கு நடத்தி சிறையில் தள்ளுவோம். 5 வருஷம் ஆச்சு, ஒரு எஃப்ஐஆர் போட முடிஞ்சுதா? ஊழல்வாதியான ஓபிஎஸ்ஸை இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இந்த அதிமுக மந்திரிகள் யாருமே ஊழல் செய்யலையா? நீங்க செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட மாதிரி. அவர் மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை. யூ ப்ரூவ் மீ ஒன் ஊழல். அவர் நிரூபிக்கப்பட்டவர் சார், கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டவர். அவர் மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை. ஹி வாஸ் அக்யூட்டட். ஆனா தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னவங்க எங்க போனாங்க? ஏன் நீதிமன்றம் அமைக்கல? அப்ப அதுக்கு பேர் என்ன? கட்டிங்ஸ் தானே, அண்டர் கட்டிங் தானே. அது எந்த அமைச்சர் இதுக்கெல்லாம் பேரம் பேசி அண்டர் கட்டிங்கில் முடிக்கிறான்றது வரை எனக்கு தெரியும். பட் பொது வழியில் நான் அதை சொல்ல விரும்பலை. அதற்கு அடுத்தது இங்கே வந்து கே நேரு மேலே டிவிஎஸ்சி, அதாவது இடி வந்து குற்றம் சொல்லும். இவர் வந்து 1020 கோடி இல்லையா, 1020 crores 1020 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு 180 பக்கம் ஒரு ஒரு குற்றப்பத்திரிகையை சீல் பண்ணி ரகசியமாக கொடுக்கும். அது பிறகு தமிழ்நாடு காவல்துறையை நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும். மத்திய அரசு நேரடியாக அவர் மேல நடவடிக்கை எடுக்க 2 பேருக்கும் ஒரு எடுக்க முடியாது இல்ல சார். டீப் அண்டர்ஸ்டாண்டிங். எஃப்ஐஆர் இருந்தா தான் இடி உள்ள வர முடியும் சார். அந்த லெட்டர்லயே சொல்லியிருக்காங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ராஜஸ்தான்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நாங்கள் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோனுங்க. இல்லை கம்ப்ளைண்ட் ஏன் பண்ணல? நீங்கள் ஏன் ஸ்டேட் டிவிஎஸ்க்கு தட்டி விட்டு உட்காந்துருக்கீங்க? அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதர் ஒரு மாதத்துக்கு 33,000 சம்பாதிக்கிறாருங்க. ஒரு மனிதர் ஒரு மாதத்துக்கு 33,000 சம்பாதிக்கிறாரு. அவர் ஒரு வருஷத்துக்கான அவருடைய வருமானம் வந்து 4,69,000 வச்சுங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? கிட்டத்தட்ட 33,000 சம்பாதிக்கிறாரு. அடுத்த வருஷம் அவருடைய சம்பாத்தியம் 2,79,00,000 ஆகுது. விதின் அ இயர். எத்தனை? 4 லட்சம் பெர் ஆனம்லேருந்து 2,79,00,000 ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமே அவருடைய சம்பாத்தியம் 8 கோடி மாறுது. யார் இந்த நம்பர் தெரியுமா? திரு உதயநிதி ஸ்டாலின்.
மாதம் 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்போ? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 மாதம் 33,000 ரூபாய் சம்பாதிச்சாருங்க. அடுத்த வருஷம் 2021 கொரோனா லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்பாரு. நீங்கள் 33,000 சம்பாதிச்சு என்ன பண்ணியிருப்பீங்க? டிஃபெண்டர் கார் எப்படி வாங்க முடிஞ்சது? அதுக்கு அடுத்த வருஷமே எப்படி மேடம் வந்து 3 கோடி சம்பாதிக்க முடியும்? என்னாச்சுன்னா 2023-24 மறுபடியும் 10 லட்சத்துக்கு வந்துட்டார். சாரி, 1 லட்சத்துக்கு வந்துட்டார். 1 லட்சம் வருஷ சம்பளம். ஒரு வருஷம் மாசத்துக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு. என்னங்க எப்படிங்க? ஒரு 4 லட்சம் சம்பாதிங்க, 3 கோடி சம்பாதிங்க, 8 கோடி சம்பாதிங்க, அடுத்தது எப்படிங்க 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு? கடந்த 3 வருஷமாக அவர் வந்து கடந்த 2023, 24, 25 1 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் இந்த அரசு விளம்பரங்களுக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா காசு கொடுக்குது? கடைசி ஒரு 20 நாட்கள் மட்டும், இந்த கடைசி 20 நாள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திமுக விளம்பரமாக வந்துட்டு இருக்கு. அந்த விளம்பரத்துக்கு மட்டும் அவங்க வந்து கடைசி 2 மாதத்தில் 20 கோடி ஒரு நிறுவனம், பாப்புலஸ் எம்பவர் நெட்வொர்க்ன்றது 20 கோடி யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறதுக்கே. நல்லாச்சியாக இருந்தால் நீங்கள் இருங்க விளம்பரம் பண்ணுறீங்க. விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசு நடக்குது. தாவேக்கா ஏதாவது ஒரு விளம்பரம் ஆன்லைனில் வந்திருக்கா? இல்லை டிவியில் வந்திருக்கா? ஏன் மக்கள் அனைவரும் தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, தொடர்ச்சியாக கேட்குறீங்க, ஏன் வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல? ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளில வா, ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்ல வேண்டியது. வர்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலே பயம் வந்துடும், தொட நடிக்கணும். முறையாக 3 நாட்களுக்கு முன்பு காலையில் எங்களுக்கு வந்து நைட் 2 நாளைக்கு முன்பே நாங்கள் அப்ளை பண்ணுறோம். 2 to 6 பர்மிஷன் கேட்குறோம். உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்த ஒரு மணி நேரம் கழித்து அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது 1 மணி நேரம் வந்து பேசிட்டு போங்க, அது சென்னைக்குள்ளே நீங்கள் வராதிங்க, வில்லிவாக்கம் வந்துட்டு வேறு வழியாக வந்து பேசிட்டு போய் வேறு வழியாக பைபாஸ்லேயே போவாங்க அப்படின்றாங்க. ஒத்த மனுஷன் வேனில் நின்று பேசிட்டு போகிறாரு. ஒத்த மனுஷன் வேனில் நின்று அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் பயப்படுது? அதுக்காக தான் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கண்ணா. ஏங்க நான் சொல்லக்கூடாது. சவப்பெட்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் இருக்குல்ல, ஜெயலலிதாவோட சவப்பெட்டி எடுத்துகிட்டு போனாங்களே, அதை விட இது எவ்வளோ ஃபார் பெட்டர் தானே. இப்போ நீங்கள் வந்து கருணாநிதியோட படம் இல்லையா, ஸ்டாலினோட படம் இல்லையா, உதயநிதியோட படம் இல்லையா, அது 2Dயில் இருக்குது, 3Dயில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த அரசு மிக பயத்தின் உச்சத்தில் இருக்குது. இந்த அரசு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும். எதுக்கு திருமாவளவன் வந்து அங்கேருந்து நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்து இங்கே வந்தார், அப்புறம் எதுக்கு நிற்கலன்றாரு, எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனு? இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் தாவேக்கா தான். எல்லா கட்சிகளிலும் ஓட்டு வங்கிகள் உடையும். இப்போ குடும்பத்திலே தகராறு. அப்பா சொல்கிறாரு நான் திமுகவுக்கு போடுங்கன்ட்டு, மகனும் தாயும் சொல்கிறாங்க நாங்கள் போட மாட்டோம், நான் தாவேக்கா தான் போடுவேன். திமுகவின் ஓட் பேங்க்ஸ் இருக்குல்ல, அதுவே உடையுது. இதுவரையில் தமிழக வரலாறு காணாத ஒரு மக்கள் எழுச்சிக்கு காரணம் என்ன? நாங்கள் ஒரு தூய ஆட்சியை தருவோம், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன். இது மாதிரி இந்த 2 கட்சிகளும் பொதுமக்களுக்கு முன்னாடி சொல்லட்டுமா? அந்த தைரியம் இருக்குதா பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சகோதரி ஃபாத்திமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்ட கட்சிகளும் ஆளுகிற கட்சிகளும் அவங்களுடைய பெருமையை பேசிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இங்கே மக்கள் தான் சொல்லணும் இவங்க சிறந்த ஆட்சிகளை கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து இங்கே பரப்புரையை செய்கிறாங்க. ஆனால் இங்கே தொடரணுமா தொடர வேண்டாமாங்கிறது தீர்மானிக்க வேண்டியது மக்கள். உண்மையாக இங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை, சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை தான் இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்றியத்தை எதிர்த்து போராடுவதற்கு, டெல்லியை எதிர்த்து போராடுவதற்கு இங்கே இவங்களுடைய சக்தி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இயற்கையிலேயே எல்லோருக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு இயல்பான ஒரு அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி இவர்கள் ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குறாங்க. அவர்கள் தான் தேவை இந்த ஒன்றிய பாஜகவை எதிர்க்க அப்படிங்கிறது ஒரு பொய் பிம்பம். ஏன்னா அதிமுகவினுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு திமுக இருக்கிறது. அதிமுகவின் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் திமுக வென்றது. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு ஆட்சி முறையைத்தான் இன்னைக்கு திமுக அரசும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
நித்தி ஆயோக் அதெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரத்தை செய்தது தமிழ்நாடு அரசு விளம்பரம் செஞ்சிச்சு. பாருங்க நாங்கள் எவ்வளோ இண்டெக்ஸில் வந்து வளர்ந்துருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே நித்தி ஆயோகனுடைய அறிக்கையின் வழியில் இந்த SC/ST மக்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய குற்றங்கள் 2 மடங்கு அதிகரித்திருக்கு அப்படிங்கிறதும் வெளியிட்டாங்க. அதை இவர்கள் பெருமையாக விளம்பரம் செய்து கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி ஒரு பக்கம் இருக்கு. அண்ணன் பேசும்போது அண்ணன் பாபு முருகவேல் அவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, ஆடு மாடெல்லாம் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும், நாங்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்கள் உரிமைக்காகத்தான் அந்த மாநாடுகளை போட்டோமே தவிர்த்து அவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற புரிதலற்ற ஒரு அரசியலை கட்டாயம் நாங்கள் செய்யலை. ஆனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த புரிதல் ஏற்படுவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் எடுக்கும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆடு மாடுகளினுடைய தேவை என்னன்னு அப்படிங்கிறத ஐயா பிரதமர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, நாட்டினுடைய பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விலையில்லா கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் கிட்டத்தட்ட 60,000 மாடுகளையும் பல லட்சம் ஆடுகளையும் கொடுத்தாங்க. அது என்ன பொருளாதாரத்துக்காக, என்ன அரசியலுக்காக அப்படிங்கிறதையும் பதிலாக நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். பாஜகவை சார்ந்த அண்ணன் அஸ்வத்தமன் அவர்கள் கூட சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஏஐக்கெலாம் இவ்வளோ சிரமப்படுறீங்க, ஏஐ பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷனே கையில் வச்சுக்கிறவங்களுக்கு ஏஐலாம் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் வந்து பயோகேஸ் வந்து ஒரு தனிநபர் செய்த சாதனையை அவர்கள் பேசினாங்க. அதை சஸ்டைனபிளா ஒட்டுமொத்தமான திட்டத்தில் மத்திய அரசு நிதி பெற்று அவங்க சொன்னாங்க. ஆனால் சிலிண்டருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டது தான் நீங்கள் நிதர்சனமாக இருக்கு. எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து சிலிண்டருக்கு வந்து ஃபோன் அடிச்சு நிற்கும் போது அவங்க வந்து காலை கட் பண்ணிட்டாங்க, எங்களால் புக் பண்ண முடியல அடுத்தது. அதே மாதிரி அண்ணன் பாலாஜி அவர்கள் பேசும்போது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரீங்க ஆனால் கடைசியில் லாஸ்ட்டில் தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணன் உங்களுக்கு தான் சொல்கிறேன், தங்கத்தை தான் மக்கள் சோதித்து பார்ப்பார்கள். நாங்கள் எவ்வளவு தூரம் சமரசம் இல்லாமல் இந்த களத்தில் நேர்மையாக இறுதி வரைக்கும் சமரசம் இல்லாமல் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. இவர்கள் உண்மையாக நிற்பார்களா, இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்பார்களா என்று தான் மக்கள் பார்க்கிறார்கள். கட்டாயம் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்து பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும், என் பெத்த புள்ள ஐசியூல இருக்கு ஆனால் நான் விஜய பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடிய சூழலும் ஒரு திராவிட கட்சியினுடைய ஆட்சி முறையால தான் இப்படிப்பட்ட அநாகரிகங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு ஒரு மக்களை அரசியல் படுத்தி ஒரு புரட்சிக்கு தயார் செய்து உண்மையான ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று சமரசமற்று இந்த களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கு பெருமைதான். எந்த இடத்துலையும் நாங்கள் சலித்து போகல. அதை இன்னும் உத்வேகத்தோடு எத்தனை முறை தோற்றாலும் வெற்றியை கட்டாயம் உறுதியாக நாங்கள் சந்திப்போம் அப்படிங்கிற உறுதியோட இங்கே நிற்கிறோம். உச்சத்துல இருந்து அண்ணன் வந்து சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். திமுகவை பற்றி குற்றம் சாட்டிய எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அவங்க பாருங்க அஃபிடவிட்டில் இவ்வளோ தாக்கல் செஞ்சாங்க, இவ்வளோ வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அண்ணன் விஜய் மட்டும் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது, அதாவது உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாரு, அவருடைய கோடிகளை சொல்லியிருக்கிறாரு. ஒரு உச்சத்தை விட்டு வந்திருக்கிறாருங்க. ஒரு படத்தோட வருமானம் 250 கோடி, ஆனால் சொத்து எவ்வளோ தெரியுமா? 500 கோடி. இதை நீங்க நம்பணும், வேற வழி இல்ல. அவருக்கு போறது இல்லம்மா. அதாவது நீங்க வந்து கையில இருப்பு இவ்வளவுதான், இவ்வளவு சொத்து தான் அப்படின்றது சரி. இவ்வளவு தூரம் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னா நீங்க அதன்படி நிக்கிறீங்களா? சொந்த எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து நிற்பீங்களா? முதல்ல பரப்புரைக்கு மக்களை சந்திக்கணும், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொள்ளணும், மக்களை போய் அணுகணும். ஆனால் ஒப்புக்கு அண்ணன் சொன்னது போல ஒரு பிளேம் கேம் நாடகம் ஆடி இன்னைக்கு நாங்க வந்து எங்களை வெளியில விட மாட்டாங்க SOP. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல பாயிண்ட் பேசி பரப்புரை பேசி பொதுக்கூட்டத்தை அட்டென்ட் பண்றாருங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அதெல்லாம் இடையூறு இல்லையா? அதெல்லாம் சிக்கலா எங்களுக்கு தெரியலையே. இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உங்களுக்கு வெளியில வரணும் நோக்கம் இல்ல. இப்படியே ஓபி அடிச்சு அப்படியே தேர்தலை சந்திச்சு ரெண்டு முறை அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினா மக்களுக்கு போர் அடிச்சிரும். அவர் யாருன்னு சுயரூபம் மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிரும். இவர் தானே அப்படிங்கிறத அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் இங்க ஆக்சுவல் யதார்த்தம். அது இல்லாம சும்மா நாங்க பெரிய ஸ்டார் அப்படிலாம் சொல்லி வரதுனால இங்க ஒரு மாற்றம் ஏற்படும்லாம் இல்ல. யாருக்கு தொலைநோக்கு திட்டம் இருக்கு, யாருக்கு நீண்ட கால பார்வை இருக்கு, அடுத்த 50 ஆண்டு கால இந்த தமிழ்நாட்டு வரலாற்று என்ன மாதிரியான மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இங்க சிந்திச்சு செயல்படுவது நாங்கள் தான். திராவிட இயக்கத்தின் வரலாறு முற்று பெற்றது, தமிழ் தேசியம் வென்றது என்ற ஒரு சாதனையும் சரித்திரத்தையும் இந்த மண்ணில் படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சகோதரி ஃபாத்திமா அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்ததாக அண்ணன் பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். 210 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று நாங்கள் சொல்வதைப் போல ஏறத்தாழ 710 தொகுதிகளுக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் பரப்புரையை மேற்கொண்டு நிறைவு செய்து இப்போது தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். அந்த 210 தொகுதிகளிலே அவர் பேசியிருக்கிற பேச்சை நீங்கள் உற்று நோக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலும் தனிநபர் தாக்குதலோ அல்லது கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ அல்லது கீழ்த்தரமான எடுத்துக்காட்டுகளை சொல்வதோ நிச்சயமாக அதில் இருக்காது. அன்னை திரும்ப சொல்லுங்க ஒரு வாட்டி. 210 தொகுதிகளிலும் அதனால அது இருப்பதற்குண்டான வாய்ப்பில்லை. எதிராளி தீர்மானிக்கிறான் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை. தேர்தல்னு வந்துட்டாவே அப்பாவுக்கு பாஜக உள்ள வந்துடும். அது வரைக்கும் பாஜக எங்கே இருக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, தேடவும் மாட்டார் அவர். ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வரும்போது நேராக டெல்லிக்கு போய் பார்த்துருவாங்க பாஜகவை. தேர்தல் வரும்போது தான் பாஜக இங்கே உள்ளே வந்துடும். மகனுக்கு தேர்தல் வந்துட்டால் ஒரு கையில் செங்கல் வச்சுக்குவார், இன்னொரு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்குவார். இதுதான் இவர்கள் தந்தையின் மகனுக்குமான தேர்தல் பிரச்சாரம். கடுமையான சொல்லாடுகளை பயன்படுத்துகிற போது பார்த்து கொண்டு வாளாக இருக்க முடியாது. மீண்டும் எதிர்த்தாக்குதலை தொடுத்தால்தான் அந்த இடத்துல சரியான அரசியல் களமாக அது இருக்கும். தந்தை ஒரு புறம், மகன் ஒரு புறம், தங்கச்சி ஒரு புறம் என்று மும்முனை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரே ஒரு ஆண் மகனாக அரசியல் களத்திலே அனைவருக்கும் சவால் விடக்கூடிய வகையில் பேசிக் கொண்டிருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சு கண்ணியமானதாக இருந்தது. அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால் அவர் தரைக்குறைவாக பேசிட்டார் இந்த விஷயம் சொல்லாதீங்க. பேசியதன் அடிப்படையில் எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அதிமுக திமுக 2 பேருமே ஊழல், எங்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் நான் நியாயவான்கள் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு யார் சொல்கிறதுனா, புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபா வரி பாக்கி வச்சுட்டு அந்த வரி பாக்கியை நீ கட்டணும். ஒரு நடிகர், உச்ச நடிகர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு நடிகர் ஊழலை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கூட நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. இல்லை, நீங்கள் எப்படி பேசலாம்னு கேட்குறீங்க. குற்றச்சாட்டு வைக்கிற போது நான் யோக்கியமானவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் யோக்கியமானவா என்பதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஏறத்தாழ இந்த ரெட் ஜெயின் மூவிஸில் ஒரு 8-9 படம் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் உதயநிதி. இவர் விஜய் உதயநிதியோட கம்பெனியில் விஜய் நடிச்சிருப்பார். சம்பளம் வாங்கி நடித்தவர் 620 கோடி சொத்து காட்டியிருக்கிறாரு. சம்பளம் கொடுத்த உதயநிதி 33 கோடி காட்டுறாரு. இப்போ இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் இங்கே நியாயமான கணக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள், யார் இங்கே நேர்மையாளராக இருக்கிறார்கள் என்று. அதுபோல் இந்த லீமா ரோஸை பற்றியும் சொன்னாங்க. ஏன் இதை பற்றி இந்த மத சாயங்களை பூசக்கூட தேர்தல் வருகிற போது மதசார்பற்ற இயக்கம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கிளைம் பண்ணுது. நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். மதசார்பற்ற கூட்டணி யார் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி தான் மதசார்பற்ற கூட்டணி. காரணம் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 4 இஸ்லாமிய அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறது. பேரே அதில் எல்லாம் உங்க கூட இருந்தவங்க தான். எல்லாம் மாறி மாறி இருப்பாங்க. அதனால தான் அவங்க 2 பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தம்பி அந்த இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கொடியை என்றார். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 12 13 நான் முடிஞ்சிடும்னு பார்க்குறேன். போயினே இருக்குது. 22 23 25 கொடி அந்த இடத்துல. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், மக்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கிறோம் என்று நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளே மார்த்தட்டி இருப்பீர்கள் என்று சொன்னால் எதுக்கு நீங்கள் அறிவாலயம் பக்கம் போகிறவங்களாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க? வேலை வாய்ப்பை பற்றி பேசினார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியிலே தமிழகத்திலே 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலே தமிழகத்திலே 50,000 வேலை வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத போது இப்போ தேர்தல் வாக்கு புதிதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். இது எப்படின்னு சொன்னால் உணர்வு அதுக்கு வேறுபாடு சொன்னார்ல. பூன்னு சொன்னாலும் ஒன்று தான், புஷ்பன்னு சொன்னாலும் ஒன்று தான்ட்டு. அந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்ததை நாங்கள் நிறைவேற்றவில்லை, ஆனால் புதிதாக நாங்கள் அல்வாவை கொடுக்குறோம், அந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுடணும் அப்படின்ற ஒரு கதை தான் இது. எடப்பாடி தொகுதியில் மட்டும் வேட்புமனுவை நிராகரிச்சுட்டாங்க. தாவேகாவுடைய வேட்புமனுவை நிராகரிச்சிட்டாங்க.
வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அந்தந்த தேர்தல் அதிகாரியினுடைய உச்சபட்ச அதிகாரம். 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அப்போ அந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிற போது அப்போ ஒரு நடிகர் விஷால் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறார். தாக்கல் பண்ண அப்போ நான் தலைமை கழகத்தில் இருக்கிறேன். என்னுடைய அப்படி அன்றைய முதலமைச்சர் என்னை அழைத்து அது விஷால் ஏதோ ஒருத்தர் நடிகர் தாக்கல் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னார். நான் போனேன் அந்த இடத்துக்கு. போயிட்டு அந்த வேட்புமனு வாங்கி கொஞ்சம் நான் டீப்பாக பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுடுச்சு. நீங்க பார்த்ததுலேயே நிராகரிச்சிட்டாங்களாண்ணே? அப்போ நாங்கள் எந்தெந்த விடயங்களை பார்த்திருப்போம் என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை போன்ற ஒரு விடயம் தெரிந்த ஒரு வழக்கறிஞர் எடப்பாடி தொகுதியில் இருந்திருப்பார். அதில் இருக்கக்கூடிய சங்கதிகள் தவறாக இருந்திருக்கும். அதே தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் சொல்லியிருப்பார். அந்த அலுவலர் அதை வைத்து அந்த வேட்புமனை நிராகரித்திருப்பார். சரி விடுங்க, பெரம்பூர் ஏன் பாமக கொடுத்தீங்க? பெரம்பூரில் வந்து விஜய் நிற்பாருன்றது நமக்கு தெரியாது. நம்ம எப்போ சொல்கிறோன்னா, இந்த கூட்டணி இறுதி செய்து பாமகவுக்கு சீட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் விஜய் அந்த இடத்துல நிற்க போறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ தெரிகிற போது நம்ம எப்படி நம்ம இது முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தவறான ஒரு கற்பிதத்தை உண்டாக்காதீர்கள் என்று தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதிகப்படியான பணங்களை நாம் கொடுத்துட்டோம், மக்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. தேர்தலிலே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நாங்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். நீட் தேர்வு விளக்கணும்னு சொன்னீங்க, விளக்குனீங்களா? இல்லை. 100 ரூபா மானியம் கொடுப்பீங்களா? இல்லை. 8000 ரூபா டோக்கன் ஜெயிச்சு நாங்கள் வந்த உடனே 8000 ரூபா டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த டோக்கனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பங்களா வாங்கலாம், தோப்பு வாங்கலாம், விலை வாங்கலாம், 500 யானை வாங்கலாம், என்னென்னமோ வாங்கலாம். யார் சொல்கிறது? முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆட்சிக்கு வந்த உடனேயே 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்த டோக்கன் கொடுத்து ஏமாத்துற வேலைலாம் கிடையாது. 10,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். கூடுதலாக ஒரு ஃப்ரிட்ஜை நாங்கள் கொடுத்துட்றோம். 10,000 நாங்கள் இந்த டோக்கன் 8,000 இல்லை, டோக்கன்லாம் இல்லை, 10,000 அக்கௌண்ட்டில் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10,000 வந்துடும். ஒரு ஃப்ரிட்ஜையும் நாங்கள் கொடுத்துறோம். குளிர்பதன பெட்டியும் நாங்கள் உங்களிடத்திலே கொடுத்து விடுகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு சந்து பொந்தெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா புழக்கம் மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை 3 மாதங்களில் என்னுடைய தலைமையில் நான் அதை கட்டுப்படுத்துவேன் என்று புரட்சித் தமிழன் எடப்பாடியார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை நானே கிட்டே இருந்து கண்காணிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். என் தலைமையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு நாங்கள் அமைப்போம். அதன் மூலமாக 3 மாதங்களில் கஞ்சாவை முழுமையாக என்னால் ஒழித்து காட்ட முடியும் என்கிற சவாலை விடுத்திருக்கிறார். இந்த நாடு போதையில்லாத மாநிலமாக இருக்க வேண்டுமா, பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டுமா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிந்திப்பீர். ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அண்ணன் பாபு முருகவேல் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே அன்போடு பேசுகிறார். ஒருவன் திருமண வீட்டுக்கு போயிட்டு வந்து புலம்பிக் கொண்டிருந்தார். நல்ல செருப்புங்க போச்சுங்க அப்படின்னா. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தாலி கட்டும்போது கூட பார்த்தேன், மணமேடையிலேருந்து பார்த்தேன் கிடந்துச்சு. வந்தியில் சாப்பிடும்போது கூட பார்த்தேன் கிடந்துச்சு. உயிர் எழுதும்போது கூட பார்த்தேன் கிடந்துச்சு. வந்து பார்த்தா காணுங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏன் செருப்பை தான் போட்டு வந்தேன் அப்படின்னா. அவன் அந்த செருப்பை குறி பார்த்து வச்சுருந்துருக்கேன். அதை எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான். அதுபோல் எங்களுக்கு விசிகா கூட்டணிக்கு வரும், எங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வரப்போகிறது, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது, கொடி பறக்குது பாத்தியா, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாத்தியா என்றெல்லாம் காத்திருந்து ஒருவரும் வராத நிலையில் கையிலேயே ஒரு கட்சி இருக்கு, அது பாஜக. அவர்களுக்கு இவரை விட்டால் வழி இல்லை, இவருக்கு அவர்களை விட்டால் வழி இல்லை. நாங்கள் டெல்லிக்கு போனோம்னா உரிமையை கேட்க போவோம். அதை கூட கர்ச்சி போச்சு மூஞ்சியை மூடிக்கிட்டு போகவே மாட்டோம். ஒரே காரில் போவோம், ஒருபோதும் கார்களையும் கால்களையும் மாற்ற மாட்டோம். உரிமைக்கு ஒன்றும் வேண்டாம். ஒருத்தன் பரீட்சையில் காப்பி அடித்ததை வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டார். நீ முன்னாடி இருக்க பயலை பார்த்து தாண்டா காப்பி அடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே இவன் எனக்கு ஒரே ஆச்சரியம். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். அவன் சொன்னான், இல்லை அவர் வாத்தியார் சொன்னார், அவன் ஒரு கேள்விக்கு எனக்கு தெரியாதுன்னு எழுதியிருக்கான். ராஸ்கல், நீ எனக்கும் தெரியாதுன்னு எழுதியிருக்க, நீ அவனை பார்த்தாட்டா காப்பி அடிச்சிருக்க. அதுபோல் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பது கலைஞர் எழுதிய வசனம் என்று தெரியாமலே அடிச்சுட்டு இருக்கிறார்கள். பரிதாபங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே பேசும்போது சகோதரர் சொன்னாங்க, சகோதரர் பாபு முருகவேல் கண்ணியத்தோடு எடப்பாடி பேசுகிறார். சீர்காழியில் இன்றைக்கு பேசியிருக்கிறார். சீர்காழியில் கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பார். இன்றைய முதலமைச்சரை கொரோனாவில் போயிருப்பார். இது இன்றைக்கு. நேற்றைய முதல் நாள் பேசினாரு,
துணை முதலமைச்சர் அதில் இந்த பால்டாயில்னு ஒன்று சொல்லி அதில் செத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். துணை முதலமைச்சர் செத்துருந்தா நல்லா இருக்கும். முதலமைச்சர் இன்னைக்கு போயிருப்பார். துரைமுருகனுக்கு 86 வயசாச்சு, எந்திரிக்கவே முடியல. உனக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு? இந்த பாரு, என் கையை பாரு ஆடுதா, என் கையை பாரு ஆடுதா. இப்படி ஒரு முதலமைச்சர் பொப்புலிஸ்டி நாயுடு, பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பிஎன் ஜானகி, புரட்சித் தலைவி அம்மா, இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்களே, எதிரணிக்கு ஒரு முதலமைச்சரை செத்து போகணும்னு வேற பேசியிருப்பாங்களா? ஒரு துணை முதலமைச்சர் அப்படி பேசியிருப்பாங்களா? இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் ஊர்ந்து எடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? கண்ணியமா, கண்ணியத்தோடு எடப்பாடி பேசிட்டு இருக்காரா? இதுதான் கண்ணியமா? கரூர்ல கூட ஒரு சம்பவம் நடந்தது. அவர் சொன்னாரு, நீங்க 20 கோடியை ஏமாத்திட்டீங்க, 30 கோடியை கணக்காட்டல, 30 கோடியை கணக்காட்டல, எங்களுக்கு நீங்க கோடி கோடி என்று ஏதோ கணக்கு சொல்றீங்க. உங்களை சுத்தி பூராமே 41 பாடி, தஞ்சாவூர்ல 6 பாடி, மதுரையில் 2 பாடி, உங்கள் அரசியல் பாடியை சுத்தியே இருக்கு. வருத்தமாக இருக்கிறது. நாட்டை ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி உழைக்க வேண்டும்? 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக நான் வர வேண்டும் என்று சொன்னால், மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விளங்கல்ல என்று சொன்னான் கண்ணதாசன். மாற்றம் வேணும் தான் சார், ஆனால் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தகுதியானவரா? தங்கத்தை தரமில்லை என்று சொன்னால் நீங்கள் உரைகளாக இருக்கணும். நீங்க துருப்பிடித்த தகரத்தினும் மோசமானவர். ஒரு ஏழை பிள்ளை, ஒரு புள்ள உன் மேல வசிக்கப்பட்டு உன் நடிப்பில் ஆசைப்பட்டு வர்றான்னு சொன்னா, அவனுக்கிட்ட போய் 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறிய. நீ ஆட்சிக்கு வந்தால் எதை விற்ப? எதையெல்லாம் விற்ப? சொல்லு பார்க்கலாம். கருப்பு பணத்தை கையால் தொடாதவரா விஜய்? சொல்லுவா பார்ப்போம். உங்களுடைய வரும் நீங்கள் அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கீங்களா? அதை எடுத்து பாருங்க. 20, 21 8 கோடி கணக்கு காட்டி. சார், ஓனரே துணை முதல்வர் தானா? அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஓனர் படம் எடுக்கிறான்னு சொன்னா பல பேரிடம் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க சார். கையில் வைத்திருப்ப பணத்தையே நடிகருக்கு கொடுக்கணும் கிடையாது. பணத்தை புரட்டி, பணத்தை திரட்டித்தான் படம் எடுப்பார்கள். அதனால ப்ரொடியூசரே கொடுக்கிறாருன்னா அது ப்ரொடியூசரோட சொந்த பணம் அல்ல. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் கருப்பு பணத்தை கையால் தொடாதவரும் இல்லை, கள்ள டிக்கெட் விற்காதவரும் இல்லை. போதை போதை என்று பேசக்கூடிய என் சகோதரரே, லாட்டரி போதை இல்லையா? நான் கேட்கிற மட்டும் சொல்லுங்க. போதை போதை என்று நீங்கள் பேசினீர்களே, லாட்டரி என்பது போதை இல்லையா? அந்த லாட்டரியை விற்பவர்களுடைய நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. அதே லாட்டரி அதிபர் நன்கொடை கொடுக்கும்போது ஜாலியா இருந்தான்னு கேட்கிறேன். தொழிலதிபர் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பது என்பது இந்த நாட்டில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ஆனால் அப்படி வாங்கிய நிதிக்கு அவருக்கு ஏதாவது லாட்டரியை நாங்கள் கொடுத்துருமா? சொல்லுங்க. லாட்டரி நீங்க லாட்டரி விட்டுக்கொள்ளுங்க என்று நாங்கள் சொன்னோமா? சொல்லலையே. தீய சக்தி போன தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் பூசிய சைக்கிளில் போய் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டது உங்க தலைவர் தானே? இதை சொன்னது யாரு? உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தானே? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடும்போது திமுக தூய சக்தியா, நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே அது தீய சக்தியா மாறிடும். இது சுயநலம் இல்லையா? இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அடுத்து சொன்னாரு, நான் அந்த அம்மாவை ஏன் அங்கே நிக்கலைன்னு சொன்னதுக்காக நான் அப்படி சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் நாடியே மத எதிர்ப்பு தான். நாங்கள் சாதின்னு சொல்லாவே சதிக்கு கால் முளைத்தால் தான் அது சாதி. திராவிட முன்னேற்ற கழகம் சாதி பார்க்காது, திராவிட முன்னேற்ற கழகம் மதம் பார்க்காது. நாங்கள் என்ன சொன்னோம்னா, உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்தின் மீது உங்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பெரம்பூரில் பாமக கொடுத்துட்டீங்க. அங்கே கிழக்கில் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் உங்களுக்கு யாருக்காவது பேர் தெரியுமா? ஆனால் லால்குடியில் 6000 கோடி கணக்கு காட்டிருக்கக்கூடிய அந்த அம்மையாவை தெரியுமில்ல, அவர்களை கொண்டு அங்கே போட வேண்டியதானே? இதையெல்லாம் மக்கள் கண்கொண்டு பார்ப்பார்கள். பகுத்தறிவிலே பண்பட்ட மக்கள், தமிழகத்து மக்கள் சீர்தூக்கி பார்த்து வாக்களிப்பார்கள், செம்மையோடு வாக்களிப்பார்கள். என்னை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெஸ்ட் சிஎம் அவர்தான் 2066 நெக்ஸ்ட் சிஎம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் மருது அழகுராஜ் அவர்களே. பிரச்சாரத்தில் அவங்கெல்லாம் பிரகாசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த 6 பேரும் அருமையாக பிரகாசிச்சாங்க. அவங்க 6 பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ஒரு கேள்வி இந்த நேரத்தில் என்ன எழுதுனா, பிரச்சாரத்தில் யார் பிரகாசிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரச்சாரத்தெல்லாம் ஒன்று விடாமல் கேட்டு எங்கள் ஏரியாவுக்கு அவர் என்ன பேசினாருன்னு பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு உண்மையிலேயே ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுது. இந்த பிரச்சாரத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்னா மக்கள் காத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதிக்கு ஏப்ரல் மாதம் பிறந்தாச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சுனாலே யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முக்காவாசி மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டு இவங்க என்னதான் பேசுகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து இவங்க பண்ணுற கலாட்டாவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுற 20 நாள் பிரச்சாரத்தை வச்சு ஓட்டு போடுறதுக்கு நான் என்ன இதுவா சார்? நீங்கள் 5 வருஷம் ஆள போகிறீங்க, 20 நாள் பிரச்சாரத்தை வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோமா? நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். 5 வருஷம் ஆட்சியினுடைய செயல்பாடு, ஆளுங்கட்சி செயல்பாடு எப்படி? 5 வருஷம் எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட்டது எப்படி? எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சி அதிமுக கூட இருக்கிற மற்ற கட்சிகள், நாம் தமிழர் 5 வருஷமா என்ன பண்ணீங்க? தமிழக வெற்றி கழகம் தொடங்குனதுலேருந்து இன்னி வரைக்கும் என்ன பண்ணீங்க? பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஏன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட், ஒருத்தருடைய செயல்பாடையும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் தினம் பார்த்துட்டு இருக்கோம் சார். நீங்கள் 20 நாள் தேர்தலுக்கு வரீங்க, நாங்கள் தினம் பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷங்கிறத நேர்களை இவங்கெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னோட குட்டி பிரச்சாரத்தை மட்டும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். 5 வருஷம் நம்ம ஆட்சியை அவங்க கையில் கொடுக்க போகிறோம். அது யார் ஆட்சிக்கு வராங்க அதெல்லாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றது உங்கள் முடிவு. ஆனால் 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறீங்க. இட்ஸ் எ வெரி லாங் டைம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரும்போது 1ஆப்பு போயிடும். யோசிச்சு பாருங்க. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய நேரத்தில் தான் அடுத்த ஓட்டு நமக்கு. இன்னைக்கு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை வாக்காளராக இருப்பான். உங்கள் வீட்டில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருந்தால் அவன் காலேஜ் போயிடுவான், முதல் முறை வாக்காளனாக இருப்பான். எவ்வளவு நீண்ட காலத்துக்கு நம்ம சிந்திக்கிறோன்றதை நம்ம யோசிச்சு ஓட்டு போடணும். இதை விட்டா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவாங்க இடையில. அப்போ கூட அது நாடாளுமன்றத்துக்கு தான் ஆட்சி மாறும். சட்டமன்றத்துக்கு ஆட்சி மாறணும்னா 2026 நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தினம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. ஒரு திட்டம், ஒரு விஷயம், ஒரு பட்ஜெட்டு ஆண்டுக்காண்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்த முடிவை 5 வருஷம் கழித்து தான் எடுக்க முடியும். அதனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிந்திக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. சரியாக சிந்திப்போம், தவறாமல் வாக்களிப்போம். 23ஆம் தேதி மறந்துடாதீங்க, ஊருக்கு போயிடாதீங்க. அவங்கவுங்க ஓட்டு எங்கே இருக்கோ அங்கே போய் கரெக்டாக இருந்துக்கங்க. அதிகாலையில் போய் சரியாக உங்கள் வாக்கை செலுத்தி விடுங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு, பேச்சாளராக வந்து அருமையாக இந்த மேடையை சிறப்பித்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.